4 முதல் 12 கடனாளிகளா இருக்கிறோம் என்றவுடன் என்ன வம்பா போச்சு, சபைக்கு வந்தா இங்க நான் கடன்காரன்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கேட்ட உடனே இது அவ்வளவு நல்ல செய்தி போல இல்ல போல இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன் நாம் கடனாளிகள் என்பதை குறித்து விவரிக்க போகிறேன். அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் இது ஒரு நல்ல செய்தி தான். இது உங்களை கடன்காரன் ஆக்குற செய்தி இல்லை, இது வேறு விதமான கடன். நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்நாள் முழுவதும் கடைசி நிமிஷம் வரை, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களின் கடைசி நிமிஷம் வரை நாம் இந்த காரியத்தில் கடன் பட்டிருக்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு விளக்கி சொல்ல போகிறேன். ஆகையால் இது துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி தான். பயந்துராதீங்க, வேற எந்த கடனும் இல்லை, இது வேற ஒரு விதமான கடன். ஒரு அமெரிக்க நண்பர் ஒருவரை ராமநாதபுரத்துக்கு கொண்டு போயிருந்தேன். அங்க ஹோட்டல்ல போய், அங்கெல்லாம் ஹோட்டல்லாம் ஒன்னும் அவ்வளவு நல்லா இருக்காது தங்குறதுக்கு. அங்க போய் ஒரு ஹோட்டல்ல தங்குவதற்காக போய் முன்னால அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொண்டிருந்தேன். இவர் என்கிட்ட அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். ஹோட்டல்ல என்ன நினைச்சாரு தெரியல, எவ்வளவுங்க ஆகுது இங்க தங்குறதுக்கு என்னாரு. நான் சொன்னேன், நற்செய்தி என்னன்னா இங்க தங்குறதுக்கு வெறும் $4 மட்டுமே உங்க பணத்துல. துர்ச்செய்தி என்னன்னா ஏன் அது வெறும் $4 தான், அதுதான் துர்ச்செய்தி. என்ன வெறும் $4 தான், அதுதான் நற்செய்தி. ஆனா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் அது வெறும் $4 தான். தங்குறதே ரொம்ப கஷ்டம். நாம் எல்லாரும் கடனாளிகளாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார் அவர் கடனாளியாக இருக்கிறார் என்று. இந்த கடனாளி என்கிற வார்த்தை பல விதத்திலே வேதத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பழைய காலம் முதற்கொண்டு இந்நாள் வரை கடனாளிகள் கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் அதற்கு பல விதமான தண்டனைகள் அது இது என்று உண்டு. கடன் மன்னிக்கப்பட முடியாது, அது நிச்சயமாய் செலுத்தப்பட வேண்டும். யூதர்களின் காலத்திலே கடன் பட்டவர்கள் போய் கடன் கொடுத்தவரிடம் அடிமைகளாகவே இருந்துவிடக்கூடிய நிலைமை கூட இருந்தது. இந்த காலத்திலே எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு இப்ப எங்க பார்த்தாலும் விற்கிறாங்க இல்லையா. சொல்றாங்க 2020 வருஷம் வந்தது என்றால் இந்தியா வில் பி தி 4th largest purchasing power ன்னு சொல்றாங்க. அதாவது இங்கதான் எல்லா பொருளும் வித்துக்கிட்டு இருப்பான், இங்கதான் வாங்குற ஜனம் இங்கதான் இருக்குது. உலகத்துல மிக பெரிய ஜனத்தொகை நிறைந்த நாடுகள் 2 நாடுகள் இது ஒன்று. இங்க இன்னைக்கு எல்லாரும் ஜனம் இருக்கிறாங்க, ஆனா யாருக்கும் ஒண்ணும் வாங்க முடியல, வருமானம் அவ்வளவு கிடையாது. ஆனா கூடிய சீக்கிரம் நாட்கள் வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரசங்கியாரெல்லாம் சொல்றாங்க நாம் தரித்திரர்னு, பொருளாதார நிபுணர்லாம் சொல்றாங்க நல்ல காலம் பிறக்குதுன்னு. ஹலோ, இருக்கிறீங்களா? பொருளாதார நிபுணர் சொல்லுகிறாங்க ஏராளமா வெளிநாட்டிலிருந்து எல்லா நாட்டிலிருந்து பணத்தை கொண்டு இங்க கொட்டி நம்ம நாட்டையே அமெரிக்கா மாதிரி, ஜப்பான் மாதிரி, ஜெர்மனி மாதிரி மாத்துறாங்கன்னு சொல்றாங்க. நம்முடைய பிள்ளைகள், பின்வரும் சந்ததியார், நாமும் கூட இந்த பாலும் தேனியும் பார்க்காம போறதில்லை. நமக்கு பின்வரும் சந்ததியார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துலதான் இருக்க போகிறார்கள். இது நல்ல செய்தி. இதுக்குதான் செழிப்ப பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் கோவம் வருது, செழிப்ப பிரசங்கம் பண்ணா இன்னைக்கு ஊர் உலகத்துல கோவம் வருது. நான் சொல்றது உங்களுக்கு தேச பக்தியும் கிடையாது, தெய்வ பக்தியும் கிடையாதியா. நீங்க தான் நல்லா இல்லைன்னா உங்க பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும்னு ஜெபிக்க வேணாமா? இதுக்காக ஒரு பிரசங்கத்தையாவது பண்ண வேணாமா? இவர்களை செழிப்பின் பாதையில நடத்த வேணாமா? என்ன தேவனுடைய மக்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் எனக்கு ஒண்ணு விளங்கல. எனக்கு தேச பக்தியும் இருக்குது, தெய்வ பக்தியும் இருக்குது. நம்முடைய தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், மனதார அதை விரும்புகிறேன். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நாளைக்கு நாம் இருந்த நிலையை விட இன்னும் உயர்ந்திருக்க வேண்டும், செழிப்பா இருக்க வேண்டும், சகல வசதிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். அதற்காக இப்பவே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ, இருக்கிறீங்களா? எத்தனை பேரு பக்தி இருக்குது? இதுதான் உண்மையான பக்தி. இன்றைக்கு கடன் கொடுக்கறாங்க, எங்க போனாலும் கடன் கூப்பிட்டு கொடுக்கறாங்க. இப்ப கடன் எனக்கு லெட்டரே வருது, உங்களுக்கு கடன் வேணுமா தர்றேன்.
பேங்குகள்லாம் இருக்குது, இங்க இதெல்லாம் இருக்குது. அவங்க அதை வாங்கி இங்க இதை வாங்கி உங்களுக்கு வேணா கடன் தர்றேன், வீட்லயே கொண்டு தர்றேன்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி வேணுமா, உங்களுக்கு விசிஆர் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், உங்க வீட்லயே கொண்டு வந்து தர்றேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கடன் கொடுக்கறாங்க. இது கொடுக்கும் போது வாங்கிக்கலாம் போல இருக்குது. ஆனா வாங்கிக்கிட்டே என்ன பண்ணணும்? அதுக்கு கடனை செலுத்தி ஆகணும், மாசம் மாசம் செலுத்தி ஆகணும். செலுத்தவில்லை என்றால் என்ன பண்றாங்க? ரீபொசஷன் பண்றாங்க. வாங்கின பொருளை திருப்பி கொண்டு போய் வைத்துக் கொள்கிறார்கள். கடன் என்கிறது அது உண்மையாகவே செலுத்தப்பட வேண்டிய ஒரு காரியம். உலகத்தில் கடன் வாங்கி செலுத்தாதவனுக்கு இவ்வளவு நேரிடுகிறது. ஆவிக்குரிய விதத்தில் நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். எல்லாருக்கும் கடன் பட்டிருக்கிறாராம் அவர். கிரேக்கருக்கும் அந்நியருக்கும், ஞானிகளுக்கும் மூடருக்கும். கிரேக்கர்கள் எல்லாம் அந்த காலத்திலே பெரிய ஞானிகள் என்று அவர்களுக்கு நினைப்பு. அவர்கள் மத்தியில் இருந்தான் இந்த தத்துவங்கள் போன்ற காரியங்கள் வந்தது. கிரேக்கர்கள் எல்லாம் ஞானிகள், கிரேக்கர் அல்லாதவர் எல்லாம் மூடர்கள் என்கிற முறையிலே சமுதாயத்தையே ரெண்டு பிரிவாக பகுத்து வைத்திருந்தார்கள் அவர்கள். அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஞானிகளுக்கும் கடன் பட்டிருக்கிறேன், கிரேக்கர்களுக்கு, ஞானிகள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் கடன் பட்டிருக்கிறேன். மூடர்களுக்கு, இவங்க யார மூடர்கள் சொல்லுகிறார்களோ, ஒன்னும் தெரியாது பாமர மக்கள், ஒன்னும் தெரியாது என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் நான் கடன் பட்டிருக்கிறேன். உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும், எந்த இடத்திலையும், எந்த நாட்டிலேயும், எந்த தேசத்திலேயும், எந்த மூலையில் இருக்கிற எல்லாருக்கும் நான் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன கடன்? முதலாவது ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நமக்கு செலுத்த முடியாத கடன் என்று ஒன்று இருந்தது. நாம் செலுத்த முடியாத கடன். நாம் செலுத்த முடியாத அந்த கடன் நம்முடைய மீட்புக்கான கிரயம், நம்முடைய பாவ மன்னிப்புக்கான விலை, கிரயம். அதை நாம் செலுத்த முடியாமல் இருந்தது. பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் கிடையாதுன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி நம்ம போய் ரத்தம் சிந்திடலான்னு பார்த்தா நம்ம ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாட்டேன்றாங்க. உன் ரத்தம் ஒன்னுத்துக்கும் உதவாது என்கிறார்கள். என்ன மாதிரி ரத்தம் வேணுமா? குற்றமற்ற ரத்தம், பாவமற்ற ரத்தம், எந்த மாசற்ற ரத்தம், எந்த விதமான பழுதற்ற ரத்தம் தான் வேண்டும். உன்னுடைய ரத்தம் எல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு நம்ம செய்த பாவத்துக்கு கொஞ்சம் ரத்தத்தை 2 பாட்டில் கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது. இந்த ரத்தத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. இது பாவத்தினால் தீட்டுப்பட்டு போன ரத்தம், இது பாவத்தினால் கரைப்பட்ட ரத்தம். இப்படி நம்ம பாவ கடனை நாம் எப்படி திருப்பி செலுத்துவது? செலுத்த முடியாமல் நின்றோம். இது செலுத்த முடியாத கடன். நம்முடைய ரத்தம் எதுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணத்தை எல்லாம் கொண்டு போய் செலுத்தினா அந்த மீட்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்மையே நாம் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தாலும், எரித்துக் கொண்டாலும், துன்புறுத்திக் கொண்டாலும், என்ன பண்ணி கொண்டாலும் இந்த பாவத்துக்கு மீட்பு கிடையாது. மதங்கள் எல்லாம் பாருங்க, மனுஷர்கள் இந்த பாவத்துக்கு ஏதாவது ஒரு கிரயத்தை செலுத்த விரும்புகிறார்கள். அதான் மதம். கொடைக்கானல் போயிருந்தேன். அங்க ஒரு ஹோட்டல்ல நானும் இன்னொரு பாஸ்டர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம். வெளியே எட்டி பார்த்தா ஒரு ஆளை இப்படியே தொங்க விட்டு இருக்காங்க. எங்க தொங்க விட்டு இருக்காங்கன்னா, இங்க ஒரு கொக்கி, இங்க ஒரு கொக்கி, இங்க ஒரு கொக்கி, இடுப்புல இந்த பக்கம் 2 கொக்கி, அப்புறம் கால்ல சதையில் அப்படியே கொக்கி மாட்டி ஒரு ஆட்டு தொட்டியில் எப்படி தொங்க விடுவாங்க அந்த மாதிரி இவனை பிளாட்டா அப்படி தொங்க விட்டு அப்படியே ரோட்ல பெரிய பெருங்கூட்டமா ஆடிட்டு போறாங்க ஜனங்க. என்னையா விஷயம் இப்படி தொங்க விட்டுருக்கா போறாங்கன்னா, இவன் தேவனை கண்டடைய பாக்குறானா. இவன் பாவி, இவன் செய்த பாவத்துக்காக பிராயச்சித்தம் பண்ணி எப்படியாவது தேவனை கண்டடைய வேண்டும், தேவனோடு ஒன்று சேர வேண்டும், தேவனை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றான். ரொம்ப பரிதாபமான நிலை. தொங்குறத பார்த்தா சாப்பாடே இறங்கல, எனக்கு பசியே போயிடுச்சு. இவங்க பண்ற அட்டகாசத்தை பார்த்த உடனே எனக்கு பசியே போயிடுச்சு. பாருங்க, மனுஷன் தேவனை தேடுகிறானா. இவன் தொங்குகிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுறது இவனை கொண்டு போய் அடிச்சு கொன்னு இவனுடைய பாவத்துக்காக இவனை தீர்த்தே கட்டினாலும் இவனுடைய பாவத்துக்கு விமோசனம் கிடையாது. இது நாம் செலுத்த முடியாத கடன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். செலுத்த முடியாத கடன் எப்படி பின்னே செலுத்தப்பட்டது? இதற்கு தான் இயேசு கிறிஸ்து நாம் பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? அவர் பாவமற்றவர், தேவன் மனுஷனாய் இந்த மனுஷ சரீரத்தில் உலகத்துக்கு வந்தார். பாவமே ஒன்றும் செய்யாதவர். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:21 பாவமற்ற அவரை தேவன் நமக்காக
பாவமாக்கினார். எதற்கு? நீதியற்ற நாம் தேவனுக்குள் தேவனுடைய நீதியாக ஆக்கப்படும்படியாக. அவர் பாவமானார், நாம் நீதியாகிறோம். பாவமே செய்யாத அவர் சிலுவையில பாடுபட்டார். இன்றைக்கு சிலுவை குறித்து சரியா புரிந்து கொள்ள வேணும். சிலர் சொல்றாங்க, இயேசு வந்தாருங்க, நல்லது மாத்திரம் தான் செய்தாரு, இவரை பிடிச்சி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, பொல்லாத மனுஷர்கள் இவரை பிரித்து சிலுவையில அரைந்து விட்டார்கள். அங்கே அவர் நம்முடைய பாவங்களுக்காக தியாகம் பண்ணி அவர் செத்தார் என்று சொல்லுகிறார்கள். கிடையாது, வெறும் தியாகம் கிடையாது. அது கேட்கிறதுக்கு நல்லா இருக்குது. அவர் அங்கே செய்தது வெறும் தியாகம் கிடையாது. தியாகம் என்கிற வார்த்தையோடு நிறுத்திவிட்டால் நம் தவறான அடிப்படையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம். தவறான கொள்கை அது. வெறும் தியாகம் கிடையாது. அவர் அங்கே சிலுவையில தொங்குனது நாம் தொங்க வேண்டியதுக்கு பதிலாக தொங்கினார். தியாகம் இல்லை, இது நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். என்ன தொங்க விட்டுருக்காங்க? நான் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், நான் அவமானத்தை பட்டிருக்க வேண்டும், நான் அந்த பாடுகளுக்குள்ளாக இருக்க வேண்டும், நான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பாவம் செய்தவன் தான் சாகணும். வேதவசனத்தின் நியமம் அது. அது கட்டளை. தேவன் பாவத்தை பாராமுகமா இருக்க முடியாது. அவர் முகத்தை திருப்பிக் கொள்ள முடியாது. பாவம் செய்கிற மனுஷனை ஏனோதான் என்று விட்டுவிட முடியாது. சிருஷ்டித்த தேவன் பாவத்தை தண்டிக்க அவசியமாயிருக்கிறது. கண்டிப்பா தண்டிச்சதான் ஆகணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். நாம் எல்லாரும் பாருங்க, மரண தண்டனையில் இருந்தோம். எதுல இருந்தோம்? மரண தண்டனையில் இருந்தோம். பாருங்க, ஒரு ஆளை பெரிய குற்றவாளிய தூக்குல போட்டாங்க. அதை பற்றி நியூஸ் வந்துட்டு இருந்தது. நான் தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு இதுல வந்துட்டு இருந்தது அவனுடைய இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆளுடைய மகளை ஒரு இடத்துல நான் சந்திச்சேன். அதனாலதான் எனக்கு அந்த ஆள் மேல ஒரு கரிசனை உண்டாச்சு. அந்த மகள் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தப்ப வந்து, ஐயா நான் இன்னாருடைய மகள், எனக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப அந்த பிள்ளையை பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சின்ன ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஒரு அநாத விடுதியில படிச்சு கொண்டிருக்குது. இந்த மனுஷன் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்கள்லாம் செய்து தூக்கு தண்டனைக்கு அவரை அப்பொழுது காத்து உட்கார வைத்துக் கொண்டிருந்தாங்க இதுல சிறைச்சாலையில. அப்ப நான் சற்று சிந்தித்து பார்த்தேன், எப்படி அவன் மட்டுமல்ல, அவன் ஒரு குற்றவாளி, இந்த சமுதாயத்தின் கண்களில் பிடிபட்டவன், போலீஸ்ல சிக்கினவன், எல்லாருமே குற்றம் செய்திருக்கிறோம். ஹலோ, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே என்ன சொல்லிடுறாங்க, யாரா அண்ணார் மகளா, அவன் என்ன பண்ணாயா, வேணியா நல்லா அப்படின்ட்டு போயிடுவான். கிடையாது, நான் அப்படி யோசிக்கல. நான் என்ன யோசிச்சேன், நானே ஒரு பெரிய குற்றவாளி தான். இந்த சமுதாயமே பெரிய குற்றவாளி. தேவனுடைய பார்வையில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் வரல, உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரல. நம்ம கூட 5-6 கொலை பண்ணிருப்போம் இல்லனா, குறைஞ்சது ஆளுக்கு. இல்ல வழி தெரியல, இல்ல கொஞ்சம் தைரியம் வராம இருந்துருச்சு, அவ்வளவுதான். அது 5-6 கொலையை பண்ணிட்டு யாரும் பார்க்காம இருந்தா நம்மளும் பேசாம எப்பவும் போல போயிருப்போம். நாமும் பாவத்தில் கிடந்தோம் பாருங்க. நமக்குள்ள அந்த கொடூரம் இருந்தது, பாவம் இருந்தது, நமக்குள்ள அந்த குணம் இருந்தது. அந்த பிசாசின் பிள்ளைகளாக தான் நாம் இருந்தோம். இதை உணர்கிறது இல்ல மக்கள். தேவன் சொல்லுகிறார், எல்லாரும் கெட்டு போய் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். யாருமே விதிவிலக்கு கிடையாது இதுக்கு. எல்லாரும் பாவம் செய்தவர்கள். எல்லாரும் பாவம் செய்தவர்கள் எல்லாருக்கும் அந்த மரண தண்டனை. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற மரண தண்டனை. ஆக இந்த சமுதாயமே பாவத்தின் மரண தண்டனைக்குள்ளாக இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த சம்பளம் நாள் வந்தோடனே சம்பளம் கரெக்டா கிடைக்கும். வேலை செய்யறோம், 30 நாள் வேலை செய்யறோம், 31ஆம் தேதி என்ன பண்றாங்க, சம்பளம் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. ஆகையால் பாவத்தில் வாழ்கிற மனுஷனை பார்த்து தேவன் எங்கேயா இருக்கிறாரு, இவன் என்ன பாவம் செய்துக்கலாம், தேவன் ஒண்ணு கண்டுக்க மாட்டார், இதெல்லாம் கேட்கிறாரா தேவன், இதெல்லாம் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க. இவன் இந்த மாசம் பூரா வேலை செய்யறான், இந்த வாழ்நாள் பூரா அவன் பாவம் செய்யட்டும். நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் அவன் தேவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். பாவத்தின் சம்பளத்தை அவன் பெற வேண்டும். அந்த சம்பளம் என்ன அன்னைக்கு கொடுக்கப்பட போகிறது? நித்திய மரணம். தேவனிடத்திலிருந்து நித்திய நித்தியமாய் பிரிக்கப்படுகிற நிலை, தேவனை விட்டு தூரமாய் வைக்கப்படுகிற நிலை. அது மனுஷனுக்கு, பாவம் செய்து பாவத்தில் கிடக்கிற மனுஷனுக்கு அது உண்டு. நாம் எல்லாரும் அந்த மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள். பாவத்தின் நிமித்தமாக
அந்த மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தவர்கள், அந்த மரண தண்டனையிலே அதற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் நாம். இந்த மரண தண்டனை நம் மீது வந்து விழுந்து விட்டது, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஹலோ, ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்காக போறதில்ல. எல்லாரையும் அன்னைக்கு ஆண்டவர் நிறுத்தி வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறாருன்னு இல்ல. ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பை, நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஆகிவிட்டது. ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பி எதுக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்கள்? விடுதலை ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆக்கினை தீர்ப்பு ஏற்கனவே இருந்தது. நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன ஜட்ஜ்மெண்ட்? நாம் எல்லாம் மரண தண்டனை கைதிகள், மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள். மரணம் தான் நமக்கு சரியான சம்பளம் என்பது ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் ஆகிவிட்ட விஷயம். அப்படி இருந்தபோது, நமக்காக கிரயம் செலுத்த முடியாத நிலையில நாம் இருந்தபோது, அந்த பாவத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில நாம் வாழ்ந்த போது, இதை குறித்து எங்க போவோம், என்ன செய்வோம் இருந்த போது, அந்த நேரத்தில் தான் இயேசு வந்தார். அவர் அங்கே மரித்தது அவருக்காக அல்ல, அவர் செய்த குற்றங்களுக்காக அல்ல, இந்த பொல்லாத மனிதர்கள் பேர்ல பட்ட எரிச்சல், கோபம், பொறாமை அதனாலே அல்ல. இது தேவனுடைய திட்டமாயிருந்தது. இந்த திட்டத்தை அறிந்திருந்தால் இவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது தேவனுடைய சூழ்ச்சி திட்டம். ரோமாபுரியின் அரசும் யூத தலைவர்களும் எல்லாம் தேவனுடைய திட்டத்தில் வேலை செய்யறாங்க. என்ன அற்புதமான காரியம் பாருங்க. அவங்களுக்கே தெரியல. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தாங்க பெரிய ஏதாவது இயேசு ஒன்னு சிலுவையில் அரைஞ்சு இவரை கொன்னுடலாம். ஆனா ஒன்னும் தேவனுடைய திட்டத்தை தான் இவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் அவர் தொங்கிற போது, அடிக்கப்பட்ட போது, அவமானப்பட்ட போது, அங்கே ரத்தம் சிந்தின போது, தன்னுடைய ஜீவனை அவர் விட்ட போது, உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்கள் பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் தேவன் அவரை பலியாக அந்த பலிபீடத்தின் மேல் கொடுத்தார். ஹலோ, இருக்கிறீங்களா? பலியாக கொடுத்தார் ஆண்டவர். அடைக்க முடியாத கடன், கோடான கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட எப்படி அடைச்சிடலாம். இது அதை விட மேலான கடன், பாவக்கடன். அடைக்க முடியாத கடனை அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசுவை கொடுத்ததன் மூலமாக, அவர் ஜீவனை விட்டதன் மூலமாக, நமக்காக மரணத்தை சந்தித்ததன் மூலமாக, அங்கே ஏற்பட்ட மரணம் மட்டுமல்ல, அங்கிருந்து பாதாளத்துக்கு சென்றார். அங்கே நரகத்தை அனுபவித்தார். நாம் சென்றிருக்க வேண்டிய நரகம், நாம் சென்றிருக்க வேண்டிய பாதாளம், நாம் பட்டிருக்க வேண்டிய வேதனை. ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து கொண்டிருக்க லாசருவை பார்த்து கீழே அந்த பணக்காரன் சொல்லுகிறான் அந்த கதையில, அவனுடைய விரலை தண்ணீரிலே தோய்த்து என்னுடைய நாக்கில கொண்டு வைக்கணும்ன்றான். அது அவ்வளவு பெரிய வேதனை. அந்த பெரிய வேதனையில் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வேதனையில தான் நாம் இருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு அந்த கதையை சொன்னார். லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கிறான், இந்த பணக்காரன் எங்க இருக்கிறான்? பாதாளத்திலே, வேதனையிலே, அக்னியிலே வெந்து கொண்டிருக்கிறான், வேதனை நிறத்தில் இருக்கிறான் என்று. இன்னைக்கும் இயேசு சொல்லிய 2000 வருஷம் அது இன்னைக்கும் அங்கதான் இருக்கிறான், இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. எவ்வளவு நாட்களுக்கு அந்த வேதனை, எவ்வளவு காலத்துக்கு அந்த வேதனை. 2000 வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் நித்தியமாக வரும் காலம் எல்லாவற்றிற்கும் அவன் அங்கே வந்து கொண்டு, ஒரு சொட்டு தண்ணீரை யாராவது விரலிலே தோய்த்து கொண்டு வந்து நாக்கில் வைக்க மாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு இருப்பதுதான் நரகம். அந்த நரகத்துக்குள்ளாக, அந்த வேதனைக்குள்ளாக நமக்காக இயேசு சென்றார். அங்கே சென்று அங்கே 3 நாட்களை செலவழித்து நமக்காக கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்கும்படியாக அவர் உயிரோடு வந்தார். இதுதான் நம்முடைய மீட்பு. செலுத்த முடியாத கிரயத்தை இயேசு செலுத்திட்டார். எல்லாரும் கையில உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். செலுத்த முடியாத கிரயம், நம்மால் முடியாதது, ஸ்தோத்திரம், அதை இயேசு செய்தார். இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்து பார்க்கும் போது என்ன ஆகிறது? நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்ப வேற மாதிரி கடன் உண்டாயிடுச்சு. ஹலோ, முதல்ல எந்த கடன்ல இருந்தது? பாவக்கடன். பாவத்தை செய்து போட்டு குற்றத்தில் வாழ்ந்து கொண்டு மரண தண்டனையில் ஜீவித்துக் கொண்டிருந்த நமக்கு இயேசு தம்முடைய ஜீவனையே விட்டு நம்ம இவ்வளவாய் நேசித்து நமக்காக வந்து நம்மேல் அன்பு கூர்ந்து, இப்பேற்பட்ட அன்பை கொண்டு நமக்காக அவர் ஜீவனை விட்டு ரத்தத்தை சிந்தி எல்லாம் செய்ததை பார்க்கும் போது நமக்குள்ள இப்ப என்ன வந்துருது? ஒரு நன்றி கடன். இப்பொழுது இது வேற மாதிரி கடன். இந்த கடனை செலுத்த முடியுமா, முடியாதா? ஹலோ, இந்த கடன் செலுத்தக்கூடிய கடன், இந்த நன்றி கடன். அவர் எனக்கு இவ்வளவு செய்தாரே, நான் அவரை ஆராதிக்க வேண்டாமா? அவருக்காக வாழ வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு கடனாளி என்கிற ஒரு என்னுடைய உள்ளத்திலே நான் கடனாளி, கடன் பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே யாருக்கும் கடன் படல, அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன்
கடனை நான் என் வாழ்நாள் முழுக்க செய்து தீர்க்க வேண்டியது என்ற கடமை என்கிற ஒரு கடமை உணர்வு, கடனாளி என்கிற உணர்வு நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே உண்டாக வேண்டும். நன்றி கடன். எத்தனை பேருக்கு அது நன்றி கடன் இருக்கு இன்னைக்கு? இப்பேற்பட்ட இயேசு என்னை அன்பு கூர்ந்தவர், எனக்காக ஜீவனை விட்டவர், எல்லாவற்றையும் செய்தவர், எனக்காக சிலுவையில் தொங்கினார், அவமானப்பட்டார், சுமந்தார் சிலுவையை. இப்பேற்பட்ட இயேசுவுக்கு நான் நன்றி கடன் செலுத்துவது எப்படி? இந்த நன்றி கடன் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனிங்க, பாவ கடனில் ஆரம்பிச்சு அது நாம் செலுத்த முடியாத கடன். அவர் செலுத்திட்டாரு, அதோட நம்ம கடன் முடிஞ்சு போச்சு, பாவக்கடன் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வேற கடன் ஆரம்பிச்சிருச்சு. என்ன கடன்? நன்றி கடன். இது எவ்வளவு நாள் செலுத்தலாம்? சரி, ஏதோ செய்தார், நான் ஏதாவது அவர் செய்திடறேன், கொஞ்சம் காசை கொடுத்துறேன், இல்ல ஏதாவது நான் பண்ணிடுறேன். அப்படி கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நாம் வாழும்படியாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அவருக்காக ஜீவிக்கும்படியாக நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்குகிறது, அவரை கண்டு ஏங்குகிறது, அவருக்காக வாழ வேண்டுமே என்கிற பெரிய தாகம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் அந்த நன்றி கடன். அந்த நன்றி கடத்தை நான் இன்றைக்கு உணர்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்கிறீர்கள். இந்த நன்றி கடன்ல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த நன்றி கடன் தான் என்ன ஆகுது, அவரை ஆராதிக்கும்படியாய் செய்கிறது. கர்த்தரை நாம் இன்றைக்கு கூடி வந்து ஆராதிக்கிறோம் பாருங்க. இந்த ஆராதனையில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. இந்த ஆராதனையே ஏன் சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி வருகிறது, ஏன் இந்த ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனையா இருக்கிறது, ஏன் இந்த ஆராதனையில வந்து இப்படி மகிழ்ச்சியாய் நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய மனதை ஊற்றி நாம் அவரை அவ்வளவாய் ஆராதிக்கிறோம். ஏன் என்றால் நன்றி கடன் நமக்குள்ளே இருக்கிறது. ஆராதனையே வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய நன்றி கடனை நாம் செலுத்துகிறோம். செலுத்துகிறதுக்கு இது ஒரு வழி. எது ஒரு வழி? நம்முடைய ஆராதனை ஒரு வழியாக இருக்கிறது. நம்முடைய நன்றி கடனை செலுத்துவதற்கு ஆராதனை ஒரு வழியாக இருக்கிறது. நாம் திருப்போம் 1 பேதுரு. ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சபையை குறித்து இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை எல்லாரும் சொல்லுங்க, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சபையை குறித்து சொல்லும் போது, சபைனா யார்? நம்ம கட்டடம் இல்ல, கட்டடத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிற நாம் தான் சபை. கட்டடம் சபை இல்ல. கட்டடம் உட்கார்றதுக்கு ஏதாவது இடம் வேணும், அதுக்கு தான் கட்டடம். சபை நாம் தான். நாம் என்னவா இருக்கிறோம்? ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஆசாரியர்கள்னா என்ன? பலியை செலுத்தினார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆடுகளையும் கடாக்களையும் கொண்டு வந்து அங்கே ரத்தத்தை சிந்தி அவளை அடித்து பலியை செலுத்துகிறது ஆசாரியர்களுடைய வேலை. இன்றைக்கு நாம் ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். நாம் என்ன பலியை செலுத்துகிறோம்? ஆவிக்கேற்ற பலியை செலுத்துகிறோம். துதிகளின் பலியை செலுத்துகிறோம். ஆவிக்கேற்ற பலிகள் இது வேற. இது ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டுக்கடாவும் இல்ல. இது ஆடு மாடு பலி இல்ல, புறாக்களின் பலி அல்ல, மிருகங்களின் ரத்தத்தை சிந்துகிறது அல்ல. இது ஸ்தோத்திர பலி, ஆவிக்கேற்ற பலி. இது எதை குறிக்கிறது? ஆசாரியர்கள் எப்படி பலி செலுத்தினார்களோ அதுபோல் நாம் பலி செலுத்துகிறோம் என்றால் நாம் ஆராதிக்கிறோம். ஆசாரியர்கள் அதை தான் செய்து கொண்டு வந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலேயும் சாலமோனுடைய தேவாலயத்திலேயும் ஆசாரியர்கள் அதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார்கள். பலிகள் மூலமாக கர்த்தரை ஆராதித்தார்கள். நாம் அதை தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆவிக்கேற்ற ஸ்தோத்திர பலிகள் மூலமாக நாம் என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரை ஆராதித்து பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சபையினுடைய கடமை இது ஒன்று. பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். 9ஆம் வசனம், நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்கள். 5ஆம் வசனத்திலே விசுவாசிகள் எப்படி ஆராதிக்கிற கூட்டமா இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே அவருடைய புண்ணிய அறிவிக்கிற கூட்டமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியம். இங்க பரிசுத்த ஜாதியா இருந்து கொண்டு புண்ணியங்களை அறிவிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய கிரியைகளை, அவர் மூலமாக வரும் சந்தோஷம், சமாதானம், இவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். 2 காரியம். வந்து இங்க ஆராதிக்கிறோம், வெளியே எல்லாருக்கும் என்ன பண்றோம்? சொல்லுகிறோம். இந்த 2 காரியத்தை கவர் பண்ண போறேன் இன்னைக்கு. இது நம்முடைய கடன். இங்க வந்து ஆராதிப்பது நாம் கடன் பட்டிருக்கிறோம். கடன் பட்டிருக்கிறோம் என்றால் இது நன்றி கடன். நம்முடைய உள்ளம்
அவர் செய்த அந்த பெரிய நமக்காக அவர் பட்ட பாடுகளை குறித்து எண்ணி நம்முடைய மனம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. அதனாலதான் இங்க வந்தோம். அதுதான் சாதாரண பாரம்பரிய ஆராதனைக்கும் இதை போல உள்ள ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்களுக்கு அது ஏதோ வர சொல்லி இருக்காங்க, கோயில்ல சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், கரெக்டா போகணும், இதெல்லாம் சில கடமைகள்லாம் இருக்குது, போய் பண்ணணும், ஆளுக்கு ஏதாவது ஒரு கமிட்டியில இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பொறுப்புல இருப்பாங்க, அங்க போய் நிக்கணும், இதுக்காக போறாங்க. அவங்க அங்க போன உடனே ஏதோ ஒரு 2 பாட்டு பாடணும், ஏதோ ஒரு 2 காணிக்கை எடுக்கணும், அப்புறம் ஒரு சின்ன பிரசங்கத்தை பண்ணணும், இப்படி ஒரு சில எல்லாமே கடமைதான். இவர்கள் உள்ளத்திலே நன்றியாளர்கள் நிறைந்தில்ல. இவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் என்பதை குறித்த ஒரு அறிவு கிடையாது. இவர்கள் ரட்சிக்கப்படவே இல்ல. அந்த நன்றி கடனை உணராமல் எப்படி நன்றி செலுத்துவது? நன்றி கடனை உணர்ந்தவர்கள் தான் ஆராதிக்க முடியும். ஆகையால் தான் சபை என்கிறது ஏதோ ஒரு கிளப் மாதிரி இல்ல, ஏதோ ஜனங்களை கூட்டி சேர்த்தோம், எல்லாருக்கும் ஒரு மெம்பர்ஷிப்பை கொடுத்தோம், எல்லாம் வாங்க ஆராதிங்கன்னா எப்படி ஆராதிப்பாங்க? அவர்கள் அந்த நன்றி கடனை உணரவில்லை என்றால் எங்கிருந்து ஆராதிப்பார்கள்? ஆராதனை எங்கிருந்து வரும்? ஆராதனை ஏதோ நம்ம வர வைக்கிற ஒன்று அல்ல. நம்ம கூடி வந்து 2 பாட்டு பாடுறதுனால ஆராதனை இல்ல, தூபம் காட்டுறதுனால ஆராதனை இல்ல, நாம் பண்ணுகிற சில காரியங்கள் ஆராதனை கிடையாது. ஆராதனை என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள், இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார், ரத்தம் சிந்தினார், என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது அவருடையது, அவருடைய கரத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் அவரை ஆராதிப்பேன், அவரை குறித்து அறிவிப்பேன் என்று சொல்லுகிற மக்கள் உள்ள வர்றாங்க பாருங்க. அப்பதான் ஆராதனை தானா வரும். அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. இருக்கீங்களா? அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. சிலருக்கு இதை பார்க்கும்போது இதெல்லாம் என்னங்க தேவையா, சும்மா ஒரு பாட்டை பாடி என்ன ஒரு 10 நிமிஷம் பேசி முடிக்க கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை ஏதோ அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ பூஜை போடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கும்பிட வந்தாங்க. என்ன பண்ண வந்தாங்க? கும்பிட வந்தாங்க. அது கும்பிடுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது, அப்படியே கும்பிட்டு போக வேண்டியதுதான். இங்க கும்பிட வரலைங்க, இங்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். இங்க கும்பிட வர்ற கூட்டம் அல்ல, இது ஆராதிக்க வர்ற கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய விசேஷம் என்ன? ஒவ்வொருவரும் இயேசுவை ருசி பார்த்திருக்கிறார்கள், இயேசுவின் அன்பை ருசி பார்த்திருக்கிறார்கள், உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. அந்த அன்பை எண்ணி பார்க்கும்போது அவருடைய உள்ளம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ஆடி பாடி துதித்து கர்த்தரை ஆராதிப்பது அவருடைய நன்றி கடன். அந்த விதத்தில் அவருடைய கடனை அவர்கள் செலுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட தேவனுக்கு தங்கள் நன்றி கடனை செலுத்துவதுதான் ஆராதனை இல்லையா? ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். ஒரு பெண் எப்படி நன்றி கடனை செலுத்தினார் என்று பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். லூக்கா 7:16. அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டு பிரவேசித்து பந்தி இருந்தார். பரிசேயர்கள்னா அந்த பெருசா நினைக்கிறவங்க சொல்லுங்க இல்லையா? பரிசேயர்னா ஆங்கில பாரிசீன் இருக்குது. அவங்க கண்ணாடி மூலம் பாரைசி, என்ன பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறேன், ஊர் பாரு எல்லாம் ரொம்ப மோசம், நான் தான் ரொம்ப பிரமாதம், எனக்குள்ளதான் பரிசுத்தம், எனக்குள்ள தூய்மை, எனக்குள்ளதான் தான் யோகியம், ஊரெல்லாம் அயோக்கியம். பரிசேயர். அப்படிப்பட்ட ஆள் வீட்டில் போய் இயேசு சாப்பிடுறார், போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். பரிசேயன் வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பெரிய பாவி இந்த பெண்ணு, ஊரே அறிஞ்ச பாவி, அப்பேற்பட்ட பாவத்தை செய்கிறவள் இவர். ஊரே விட மோசமா பேசுது. இவள் இயேசுங்க வந்திருக்கிறார் தெரிஞ்சு நின்று கொண்டு அழுது கொண்டு, இவர் பின்னால நின்று கொண்டு அழுது கொண்டு பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறார். என்ன பண்றா பாருங்க, அப்படியே அவரை ஆராதிக்கிறார், அப்படியே அவருடைய மனசை அவர் ஊற்றுகிறார், அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவரை ஆராதித்து அவரை படுத்துகிறார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். என்ன பட்டிருந்தாங்க? கடன் பட்டிருந்தாங்க. கடனை பற்றிய கதை இது. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாதது இருவருக்கும் கடனை மன்னிட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அதிக அன்பப்பான் அதை சொல் என்றார். இயேசு பாருங்க எப்படி கதை. இவையே பரிமளத்தை குற்றா முத்தம் பண்ணுகிறான்,
கண்ணீரினால் இவள் இப்படி செய்கிறான்னு சொல்லி விளக்கத்தை கொடுக்கிறார். யார் அதிக அன்பா இருப்பா? 500 காசு தரும், இன்னொரு ஆளு 50 தரணும். 2 பேரும் கடன் கொடுக்க முடியாது இருந்தது, 2 பேரையும் மன்னித்து விட்டார் கடன் கொடுத்தவர். இதுல யார் ரொம்ப நன்றி உள்ளவர்களா இருப்பார்? சொன்னதுக்கு அதிக கடன் பட்டவன் தான் என்று நினைக்கிறேன் என்பான். பாருங்க 40 சீமோன் பிரதீகமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தான். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களை பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். நல்ல கவனி, இன்னும் பாவமே மன்னிக்கப்படல, இவளுக்கு இன்னும் ரட்சிக்கவே படல, இப்பதான் வந்திருக்கிற ஆண்டவர் இடத்துல. ஆனா இவளுடைய ஆராதனையே அப்படியே அவ்வளவு இந்த மாதிரி ஆராதனையா இருக்குதுன்னா, அவளுக்குள்ள தன்னை பற்றிய ஒரு உணர்வு, தன்னுடைய நிலை என்ன, நான் ஒரு பெரிய பாவி, எனக்கு இந்த கடனை செலுத்த முடியாது, என்னுடைய பாவங்களை இவர்தான் தயவா மன்னிக்க வேண்டும், நான் தாழ்ந்தவள், நான் உணவில் பார்வையிலே அயோக்கியமாய் எண்ணப்படுகிறவள், எனக்கு தலை இல்லை, ஆனால் இவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கவும், இவரிடத்தில் கண்ணீர் விடவும், இவருடைய பாதத்தை துடைக்கவும், இவரை ஆராதிக்கவும் எனக்கு இவர் ஒன்னும் சொல்ல மாட்டார், ஏன்னா இவரின் மேல் இரக்கமா இருக்கிறார், இவரின் பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி வந்து அந்த பெண் அப்படியா பண்ணுகிறாள். இந்த பரிசேயனுடைய பிரச்சனை என்ன? அவன் உட்கார்ந்து காலை தடவிட்டு போறதில்லை, இவன் உட்கார்ந்து பரிமள தைலத்தை ஊத்தி கண்ணீர் விட்டுட்டு இருக்க போதில்லை. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது, இவன் தான் பெரிய பரிசுத்தன்ல சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஆராதனை, இவன் மதவாதி, இவன் வந்து எப்பேற்பட்ட எழுப்புதல் நடந்தாலும் இவன் பாட்டுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான், அவன் பாட்டுக்கு. இவனுக்கு ஆராதனை உள்ளத்திலிருந்து வரவே வராது. ஏன் வராதுன்னா, தான் பாவியாயிருந்தேன், என்னுடைய பாவங்களை தேவன் தயவாய் மன்னித்தார், நான் மரண தண்டனைக்குள்ளாக இருந்தேன், தேவன் என்னை விடுவித்தார், இயேசுவின் மூலமா என்னை மீட்டுக் கொண்டார் என்ற எண்ணமே கிடையாது. இவன் செய்த பெரிய காரியம் தான் இவனை தேவன் முன்பாக நிறுத்துது என்று எண்ணுகிறான். அப்படி எண்ணுகிறவர்களுக்கு ஆராதனை வரவே வராது. ஆகியால் தான் பேர் கிறிஸ்தவர்களுக்கு ஆராதனை வராது. பேர் கிறிஸ்தவர்களுக்கு அந்த உணர்வு கிடையாது. பேர் கிறிஸ்தவர்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பாவியா இருந்தேன், மரண தண்டனையிலே கிடந்தேன், இயேசு என்னை அன்பு கூர்ந்து நேசித்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார், எனக்கு ஜீவனை விட்டார், நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் பேர் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அது எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் இருக்கிறேன், எங்க தாத்தாவே இந்த கோயிலுக்கு ஐயரா இருக்காரு, எங்க தாத்தா 35 வருஷமா பிரசங்கம் பண்ணாரு, அந்த சந்ததியில இருந்து வந்தவன், அப்படிதான் அவன் என்றான். அவன் நினைக்கிறான் தன்னுடைய தகுதியினாலே தன்னுடைய மேன்மையினாலே அவன் தேவனுக்கு முன்பாக நிற்பதாக. ஆகையால் ஆராதனை வரமாட்டேன். ஆராதனை எப்ப வரும்? நன்றியால் உள்ளம் பொங்க வேண்டும், நன்றியால் உள்ளம் நிறைய வேணும். எப்படி நிறையும்? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்தார், என்னால செய்ய முடியாத கொடுக்க முடியாத கடனை அவர் தீர்த்தார், நான் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று எண்ணினாதான் ஆராதனை வரும். ஹலோ, இங்க ஆராதனை வர்றதுக்கு கஷ்டம் இல்ல, வந்த உடனே ஆராதனை வந்துருச்சு. நம்ம பாடல்லையே நாம் ஆண்டவரை நினைத்து பாடுகிறோம், அவர் நமக்காக ரத்தம் சிந்தது என்று நினைத்து பாடுகிறோம், நாம் பாடும் போதே அவர் நமக்காக ஜீவனை விட்டார் என்பதை எண்ணி பாடுகிறோம். நம்முடைய உள்ளம் உருகுகிறது, நம்முடைய மனம் அவரை நோக்கி ஏங்குகிறது, நன்றியால் நம்முடைய உள்ளம் பொங்குகிறது. ஆராதனை என்கிறது பிரச்சனை கிடையாது. ஆராதனை என்கிறது நாங்கெல்லாம் பெந்தகோஸ்து கோயில், நாங்கெல்லாம் கையை உயர்த்தி தான் ஆரம்பிப்போம், உங்களுக்கு பிடிக்கலையா பாருங்க நான் உயர்த்தி காமிக்கிறேன், இது ஆராதனை. நீங்க எல்லாம் கையை தட்ட மாட்டீங்க, ஆனா எங்க கோயில்ல பாருங்க நாங்க கை தட்டுறோம், இது ஆராதனை கிடையாது. ஆமா நாங்க கை தட்டுறோம், கையை உயர்த்துறோம், இதெல்லாம் பண்ண, இதை பற்றி பெரிய காரியம் கிடையாது. ஏன் பண்றோம்? எங்களுடைய உள்ளம் நன்றியால் நிறைந்து பொங்குகிறது. நாங்க பெந்தகோஸ்துக்காரங்க நாங்க கை தட்டுவோம், அப்படி கிடையாது. உங்க கோயில் கையா தட்டுறாங்க, கையை தட்டு, அப்படி எல்லாம் கிடையாது. இப்படிதான் பேசிட்டு வந்துட்டாங்க காலம் பூரா. ஆராதனை என்றால் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும், ஜனங்களுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். அப்ப ஆராதனை தானா வரும். அவங்க கையும் தட்டுவாங்க, கையும் உயர்த்துவாங்க, பாடுவாங்க, அவங்க கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்திருக்கும், அவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், என்ன வேணா பண்ணுவாங்க. அது ஆராதனை. இந்த பெண்ணுக்கு அதான் நேர்ந்தது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னாலே அவளுக்குள்ள தான் யார், தனக்கு தகுதி இல்ல, இவர் என்னை தகுதிப்படுத்த முடியும், என்னை பாவங்களை மன்னிக்க முடியும், என்னை சுத்தமானவராக அனுப்ப முடியும் என்கிற அந்த எண்ணத்துல வந்தா பாருங்க. அதனாலதான் ஆராதனை. அப்பேற்பட்ட போய் இன்னும் எவ்வளவு ஆராதிச்சுட்டு பாருங்க அவரை.
பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, அவள் சென்ற பிறகு அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டவளாய் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் காலை பிடித்துக் கொண்டிருந்திருப்பாள். வாழ்நாள் முழுவதும் அவள் ஆனந்த கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து அவள் தன்னுடைய நேரத்தை அதற்காக செலவழித்து அவரை ஆராதித்து இப்படியாய் வாழ்ந்திருப்பார் இல்லையா? அதுதான் ஆராதனை. கட்ட முடியாத கடன், செலுத்த முடியாத கடன் முதல்ல அது செலுத்தி முடிச்சிட்டாரு. அவர் செலுத்தி முடிச்சதுனால இப்ப வேற கடன் வந்துருச்சு நமக்கு. என்ன கடன்? நன்றி கடன். இந்த நன்றி கடன் தான் நம்ம ஆராதனைக்கு அனுப்புது, நம்ம ஆராதிக்க வைக்கிறது. இங்க சபையில வந்து மட்டுமல்ல, வீட்டிலேயும் எங்கேயும் கர்த்தரை நினைத்து நாம் ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரை தொழுது கொள்ளுகிறோம், நன்றி கடன் நிறைந்திருக்கிறோம். இன்னொரு கடன் இருக்குது, அதுதான் என்ன? இவரை குறித்து வெளி உலகத்துக்கு நாம் சொல்ல வேண்டிய கடன். இவ்வளவு பெரிய காரியத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அறிஞ்சு வச்சுக்கிட்டு, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தையும் விடுதலையும் பாவ மன்னிப்பையும் எல்லாத்தையும் பெற்றுவிட்டு நீங்க போய் வெளியே சொல்லலனா எப்பேற்பட்ட ஆட்களா இருப்பீங்க நீங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கலனா நாம் எப்பேற்பட்ட தவறு செய்கிறவர்களா இருப்போம் என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நாம் ஆசாரிய கூட்டமா இல்ல, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டமாயும் இருக்கிறோம். வெறும் ஆசாரிய கூட்டமா இருந்தால் போதாது. அநேகர் சபை எப்படி பண்ணிட்டாங்க இன்னைக்கு? சபையில ரட்சிக்கப்பட்டோமா, சபையில போய் ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துறோம், ஆவிக்குரிய பலிகளை நான் செலுத்துகிறோம். அப்படி சர்ச்ச ஒரு க்ளோஸ்டு என்டர்பிரைஸ் ஆகிட்டாங்க. இங்க என்ன நடக்குது? வந்து எல்லாம் ஆராதிக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க, அவர்களுக்குரிய காரியங்களை வசனத்தை கேட்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள், அதோட போய்விடுகிறார்கள். இது மாற வேண்டும். இங்கே வந்து ஆராதிக்க வேண்டும். வெளியே போகும்போது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நாம் எங்கும் பரவி நிற்கிறோம். இந்த ஊர்ல எல்லா முனையில இருந்தும் வர்றீங்க, எல்லா பக்கத்திலிருந்தும், எல்லா இடத்திலேயும் சாட்சிகளா இருக்கும்படி, இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்கும்படி தான் நீங்க இருக்கிறீங்க. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பரிசுத்த ஜாதி. பழைய ஏற்பாட்டை நினைத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தின் வழியா வந்து கொண்டிருந்தார்கள். தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். யூத ஜாதினே ஒண்ணு கிடையாது. விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை அழைத்தபடினால் அவனுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் யூத ஜாதியா மாறிட்டாங்க. அவ்வளவுதான். யூத ஜாதி அப்பதான் ஆரம்பித்தது. எல்லாம் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவங்க தான். மாறின உடனே தேவன் ஒரு காரியம், முதல் கற்பனையே தான், வேற தேவர்கள் இருக்கவே கூடாது. ஏன்? 40 வருஷமா அந்த வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அவர் வந்து கொண்டிருந்த போது இவர்களை சுற்றி பல ஜாதிகள் வாழ்ந்து வருகிறார்கள், பல ஜாதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல தேசத்தார், பல விதமான ஜாதியார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவர்களுடைய தேவன் விக்கிரகமா இருக்குது, எல்லாம் கோயில்ல போய் வணங்க முடியுது. இவங்களை பார்த்தவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய தேவன் எங்க? என்ன அது விசித்திரமான கூட்டமா இருக்குது, இத்தனை லட்சம் பேர் வந்திருக்கீங்க, வனாந்திரத்தை சுத்திட்டு இருக்கீங்க, என்னன்னு கேட்டா தேவன் கொண்டு வந்தாரு. நீங்க உங்க தேவன் எங்க? எங்க தேவன் நான் காமிக்கிறோம், எங்க கோயிலுக்கு வா, எங்க தேவன் அங்க இருக்குது, எங்க தேவன் கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது, மொழி இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன், நீ அங்க போலாம், அதை தொடலாம், வணங்கலாம், அதை கும்பிட்டுக்கலாம். உங்க தேவன் எங்க? வனாந்தரத்தில் அப்படியே சுத்திட்டு இருக்கிறியே, உனக்கு தேவன் இருக்கிறாரா? ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரகங்களை வணங்காத, அதெல்லாம் வைக்காத, எந்த ரூபத்தையாவது சொரூபத்தையாவது உண்டாக்காதன்ட்டாரு. காணப்படாத அந்த தேவனை விசுவாசித்து நடக்க வேணும். ஜாதி எல்லாம் சொல்றாங்க, உங்க தேவன் எங்க? உங்க தேவன் எங்க? உங்க தேவன் எங்கன்னு சொல்றாங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்லுறான். 115 சங்கீதம் திருப்போம். சங்கீதம் 2ஆம் வசனம் முதல், அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். புறஜாதிகள் என்ன சொல்றாங்க? அவங்க தேவன் எங்கேயா? நான் பார்த்ததே இல்ல. நம்மளுக்கெல்லாம் அந்தந்த சாமிக்கு அந்தந்த கோயில் இருக்கு, அங்க போன அந்த சாமியை பார்த்துடலாம். இவங்க தேவன் எங்கே? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். பண்றவன் அந்த தெய்வத்தை போல இருக்கிறான் போது அவன் அந்த தெய்வத்தை போல மாறிட்டான் இல்ல. இவன் அதை பண்ணதுனால இவனை மாதிரிதான் அதையும் பண்ணிருக்கிறான். இவன் எப்படியும்
அதே மாதிரி பண்ணிருக்கான். தெய்வம் வேணும்னு மனுஷன் பார்த்தான், சரி தெய்வத்தை எப்படி உண்டாக்குறது, இவனை மாதிரியே மூக்கும் மொழியும் கண்ணும் காதும் வச்சு உட்கார வச்சுட்டான். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். காணப்படாத தேவனை ஆராதிக்கிற ஜனம் இந்த ஜனம். புறஜாதியார் மத்தியிலே பெரிய சாட்சியா இருக்க முடியாத தேவன் எந்த விக்கிரகத்தை வைக்காத என்னாரு, நீ வித்தியாசமா இரு. எந்த விக்கிரத்தை வைக்காம இருக்கும்போது அவன் துடிக்குது உள்ள, அவனுக்கு என்ன அது, எங்களுக்கெல்லாம் கோயில் இருக்கு சாமி இருக்கு உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு அவன் கேட்டுட்டு வர்றான். அதுக்காக தேவன் என்ன சொன்னாரு, ஒண்ணுமே வைக்காத, விக்கிரகத்தை வைக்காத, எதையும் வச்சு வணங்காத. அவன் எல்லாம் கேட்பான், உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கேன்னு. கண்டிப்பா நீ அவனுக்கு மத்தியில, எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற மக்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்கு ஜெயத்தை தருவேன், வானத்திலிருந்து மன்னாவை தருவேன், கண்மலையிலிருந்து தண்ணியை தருவேன். இதை ஜனங்கள் பார்ப்பார்கள், உங்களை கண்டு பயந்து நடுங்கி ஓடுவார்கள். இவருடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், இவர்கள் பெரிய ஜாதி, இவருடைய தேவன் இவர்களுக்கு உதவுகிறார் என்பதை நான் அவர்களுக்கு காண்பிப்பேன். சாட்சியா இருக்கும்படி தான் அப்படி இருந்தாரு. ஹலோ, சாட்சியாக இருக்க முடியும். நம்ம என்னத்துக்கு தேவன் இங்க வைத்திருக்கிறார்? இந்த தேசத்தில் நாம் வாழ்கிறோம், எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறார்கள், மதங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு? பரிசுத்த ஜாதி. நம்ம என்ன பண்றோம், பரிசுத்த ஜாதின்னு நம்ம வெறும் சட்டையிலையும் அதுலயும் பரிசுத்தத்தை கொண்டாந்துட்டு, போ நீ எல்லாம் பரிசுத்தம் இல்ல, நான்லாம் பரிசுத்தம். அவன் பார்த்து சிரிச்சுட்டு போறான், இது என்ன, இது என்னமோ ஒரு ஜாதி போல இருக்குது, அது பெந்தோஸ்து ஜாதி அப்படின்ட்டு போயிடுறான். நம்ம வெறும் இதுலயும் அதுலயும் உடையிலையும் ஆடையிலையும் ஜடையிலையும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒழிய பரிசுத்த ஜாதினா என்னன்னு விளங்கல. இவங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லாதவர்கள், நம்ம எல்லாம் பரிசுத்தம், நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடறோம் நம்ம. ஆகையால் தான் அவங்க எல்லாம் ஆண்டவரத்தில் வர்றதுக்கு பெரிய தடையா இருக்குது. பரிசுத்த ஜாதி என்றால் என்ன? வித்தியாசமானவர்கள். வித்தியாசம்னா என்ன, வெறும் ஜடையிலையும் உடையிலையுமா? கிடையாது. வித்தியாசம், ஆளே வித்தியாசம். வித்தியாசமான ஆட்கள். எத்தனை பேர் வித்தியாசமான ஆட்கள் நீங்க? பரிசுத்த ஜாதினா வித்தியாசமான ஆட்கள். அந்த காலத்துல என்னென்ன சொன்னாங்கன்றீங்க, நாம் வினோதமானவர்கள், பெக்யூலியர் பீப்புள் இருக்குதான். அதனால பெக்யூலியரா எல்லாரும் போட்ட சட்டையை விட நாம வித்தியாசமா சட்டை போட்டுக்கிறோம். எல்லாரும் இப்படி ஜடை பண்ணா நாங்க பின்ன மாட்டோம், நாங்க இப்படி அப்படி இப்படி அவங்க இப்படி பண்ண, இதுதான் வித்தியாசம், இதுதான் வினோதமான ஜாதின்ட்டோம் நம்ம. அதுல எந்த வினோதமும் கிடையாதுங்க. அதுல ஊர்ல அத்தனை வினோதங்கள் இருக்குது, நீங்க பார்க்காதெல்லாம். அதுல வினோதம் எதுவும் கிடையாது. எதுல வினோதமானவர்கள்? நம் குணத்துல, அன்புல, நம்முடைய நடவடிக்கைகள்ல, நம்முடைய காரியங்கள்ல நாம் வித்தியாசமானவர்கள். நாம் வாழ்கிற விதத்திலே நாம் வித்தியாசமானவர்கள் இல்லையா? நாம் வாழ்கிற விதத்தில வித்தியாசமானவர்களா இருக்கிறபடினாலே தான் பரிசுத்த ஜாதி என்று நம்ம அழைக்கிறது. வித்தியாசமான ஜாதி, வித்தியாசமான ஜாதி. இந்த வித்தியாசமான ஜாதி உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரா? கிடையாது, இங்கே வச்சிருக்கிறார். ஏன்? இங்கே நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று. இயேசு எப்படி வானத்தை விட்டு இறங்கி வந்து மனுஷனாகி இந்த மனுஷ சதையில சரீரத்தில் வாழ்ந்து இந்த பாவ மனுஷர்களை தொட்டு இவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டு இவர்களோடு கலந்து வாழ்ந்து ஆனாலும் பாவம் இல்லாமல் வித்தியாசமானவராய் வாழ்ந்தாரோ, அதுதான் இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் என்ன? மனு அவதாரம்னா என்ன? தேவன் முற்றிலும் மனுஷரை காட்டிலும் வித்தியாசமானவர், பரிசுத்த தேவன், மனுஷனால் நெருங்க முடியாதவர். அவர் மாம்சமாகி உலகத்தில் வந்து மனுஷர் மத்தியில வாழ்ந்து மனுஷரோடு சாப்பிட்டு பாவிகளை சந்தித்து குஷ்டரோகிகளை தொட்டு வியாதியஸ்தர்களை குணமாக்கி இப்படி மனுஷரோடு கலந்து வாழ்ந்து ஒரு காலம் பாவம் செய்யாமல் எல்லா மனுஷரை காட்டிலும் வித்தியாசமாய் வாழ்ந்தார். அதுதான் இன்கார்னேஷன். we must have incarnational Christianity. நாமும் இப்ப அவதாரம் எடுக்கணும். ஹலோ, அவதாரம் எடுக்கணும் வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. நீங்க நான் பரிசுத்தம், நான் பரிசுத்தம், நீ எல்லாம் பரிசுத்தம் இல்ல, என் உடைய பாரு, என் ஜடைய பாரு, என் இதை பாருன்றது போல நம்ம என்ன பண்ணணும்? இந்த பரிசுத்த ஜாதியா இருக்கிற நாம் இயேசு எப்படி வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பாவிகளோட வாழ்ந்தாரோ அதுபோல இந்த பாவ உலகத்தில் இருக்கிற பாவ மக்களோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹலோ, வாழணும் ஆனா பாவம் செய்ய கூடாது. வாழணும் ஆனா வித்தியாசமா இருக்கணும். அவர்களை தொடணும் ஆனால் அவருடைய பாவத்தை நாம் செய்கிறது கிடையாது. அவர்களை நேசிக்கணும் ஆனா அவர்களோட கூட சேர்ந்துகிட்டு அவங்க செய்யறது நாம் செய்யறது கிடையாது. அவர்களை மாற்றுகிற ஜனமாய், அவர்கள் மத்தியில பரிசுத்த ஜாதியாய், வித்தியாசமானவர்களாய், அவங்க நம்மளை பார்த்தவனே அடையப்பா அந்த மாதிரி தான் நான் இருக்கணையா,
இருந்தா அப்படி இருக்கணும், எல்லாம் போனியா அப்படின்னு. ஹலோ, அது உலகத்துக்கே விளங்குது, உலகத்துக்கே விளங்குகிறது, உலகம் அதை பார்க்குது. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்த்தா உலகம் ஐயோ நம்ம இதே நம்ம சாமியே மேலுப்பா, இதை விட இது ரொம்ப பெரிய இதா இருக்குது. அவன் என்னத்தை பார்க்கறான் இதுல? இதுவும் அவங்க மதம் மாதிரி தான் இருக்குது நிறைய விதத்துல. அவன் விரதம் இருக்கிறான், இவங்க எந்நேரம் பார்த்தாலும் ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்காம எந்நேரம் பார்த்தாலும் அந்த உபவாசம் இந்த உபவாசம் இருக்கிறாங்க. அவங்க மலைக்கு போறாங்க, இவங்க கூட்டம் கூட்டமா கூட்டத்துக்கு போறாங்க. எல்லாம் ஒண்ணுதான், அதே மாதிரிதான் திருப்பதிக்கு போற மாதிரி தான் இதுவும் நடந்துட்டு இருக்குது. ஆகையால் தான் அவனுக்கு என்ன, இது ஒண்ணு நம்மள மாதிரி தான், இது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நினைச்சுக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாது. நாம் இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்ம போகிற இடங்கள்ல, வர்ற இடங்கள்ல பரிசுத்த ஜாதி வித்தியாசமான ஆட்கள் என்பதை காட்டுகிறதுக்காக நாம் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து மனுஷனானால் மனுஷனோடு கலந்து வாழ்ந்தாரோ அது போல வாழ வேண்டும். ஆனா எப்படி முற்றிலும் வித்தியாசமானவராக இருந்தாரோ அப்படி வித்தியாசமானவனாய் இருக்க வேணும். ஹலோ, இன்னைக்கு கூட பாருங்க, யூதர்கள் முற்றிலும் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. அந்த வித்தியாசமான காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அப்படி பண்ணாரு. அவனுடைய சாப்பாடு பழக்க வழக்கம் கூட பாருங்க, இன்னைக்கு கூட யூதர்கள் நியூயார்க் பட்டணத்துல, எருசலேம்ல இருக்கிறத விட, இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறத விட நியூயார்க் பட்டணத்துல அதிகமான யூதர்கள் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் யார் யூதன். அவன் தொப்பி போலனா கூட கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அவன் அதை சாப்பிட மாட்டான், இதை சாப்பிட மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான் ஆளு. அது ஒரு வெளிப்புறமான ஒரு மாற்றம் அவன் காண்பிக்கிறான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இவர்களை வைத்து உள்புறமான மாற்றத்தை காண்க முடியவில்லை. ஏன் முடியல? அவர்களுக்குள்ள ஆவியானவர் அனுப்ப முடியல, அவர்கள் இன்னும் ரட்சிக்கல. இயேசு வந்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டாதான் அவன் ரட்சிக்கப்பட முடியும். அதுக்கப்புறம் தான் அவன் மாற்றப்பட முடியும், ஆவியானவர் அவனுக்குள்ளா இருக்க முடியும். அப்புறம் தான் உள்ளான மாற்றங்களை அவன் காண்பிக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளான மாற்றத்தை காண்பிக்க முடியாமல் வெளியான மாற்றத்தை மட்டுமே காண்பிக்க முடிஞ்சது. ஆகையால் தான் நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு யூதர்களுக்கு 1008 சட்டத்திட்டங்கள் கட்டளைகள் இருந்தது. இதெல்லாம் செய்யும் போது மற்ற ஜாதியாரை காட்டிலும் இவர்கள் என்னவா இருந்தாங்க? வித்தியாசமா இருந்தாங்க. நாம் இப்பொழுது வெறும் வெளிப்புறமான மாற்றங்களை காட்டுகிறவர்கள் அல்ல. என்ன மாதிரி மாற்றங்களை காட்டுகிறவர்கள்? உள்ளான மாற்றத்தை காட்டுகிறவர்கள். அவங்ககிட்ட போய் நான் அதை சாப்பிடல, இதை சாப்பிடல, அது இல்ல நம்முடைய பெரிய மாற்றம். நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மாற்றம், நம்முடைய குணங்களில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இதை நாம் காட்டுகிறோம். இப்படிதான் அந்த உலகத்திலே நாம் சாட்சியா இருக்கிறோம். அவங்க எல்லாம் கேட்கிறாங்க தேவன் எங்கன்னு. எப்படி காமிக்கிறது? தேவன் அதுக்கு ஒரு வழி பண்ணார். சரி, எங்களுக்கெல்லாம் சாமி இருக்கு, கோயில் இருக்கு, குளம் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன்றாங்க. உங்களுக்கு கோயில் இல்ல, குளம் இல்ல, சாமி இல்லைன்றாங்களா? சரி, நான் காமிக்கிறேன். எப்படி காமிச்சார்? முதல்ல இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார், தம்முடைய குமாரனை. தேவனே மனுஷ ரூபம் எடுத்து உலகம் வந்தார். சாமி எங்க? இங்க இருக்கிறார். எங்க இருக்கிறார்? எருசலேம்ல இருக்காரியா? கலிலேயால இருக்காரியா? இந்த ஊர்ல பிரசங்கம் பண்றார். அங்க இயேசு தேவனாயிருந்தவர் உலகத்தில் வந்து நடமாடினார். வாசிங்க யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இவங்க பாக்குறதெல்லாம் என்ன? சாமி எல்லாம் என்ன? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் வெறும் இவன் பண்ணி வச்சது. தேவனை ஒரு காலம் ஒரு மனிதனும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யார் வெளிப்படுத்தினது? தேவனை குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது உங்கள் தேவன் எங்கே என்று கேட்ட மக்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார். இதோ இவர்தான் தேவன். யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 9ஆம் வசனம். பிலிப்பு இயேசு வண்டியில வந்து கேட்கிறான். அதற்கு இயேசு, பிலிப்பு இயேசுவை நோக்கி பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறான். ஞாபகம் இருக்கா? அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இவ்வளவு நாள் என்னோட இருந்தியே, நீ யாரோட இருந்த நினைக்கிற? தேவனோடு கூடவே இருந்த நீ. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான், உனக்கு இவ்வளவு தெரியலையே என்று கேட்கிறார். தேவன் மனுஷ ரூபமாய் மனுஷர் மத்தியில வாழ்ந்து தன்னை வெளிப்படுத்தினார். விக்கிரகமா அல்ல, மனுஷனாய் வந்து வாழ்ந்து தன்னை வெளிப்படுத்தினார். கொலோசையர் திருப்போம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். முதல் சென்டென்ஸ் கவனிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். காணக்கூடாத தேவனுடைய இமேஜா இருக்கிறார். காணக்கூடாத தேவன் எப்படி இருக்கிறார்? இயேசுவை பாருங்க, அப்படியே தான் இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த காணக்கூடாத தேவன் இருக்கிறார். மனுஷனை, தேவனை யாரும் எந்த மனுஷனும் கண்டதில்லை. தேவன் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் கேட்கிறீங்களே, எப்படி இருக்கிறார்? இயேசுவை பாருங்கள், இயேசுவை பார்த்தா தெரியும் அப்படியே இருக்கிறார். இயேசு எப்படியோ அப்படிதான் தேவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனா இயேசு வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு இருக்கிற ஜனங்க என்ன சொல்றாங்க? அவங்களும் அப்படிதான். அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எப்படியா? அன்னைக்கு இயேசுவை கொண்டு வந்து அனுப்பிச்சு காமிச்சிட்டாரு. இன்னைக்கு நாங்க எப்படி தேவனை காண்பது? இன்னைக்கு இயேசு போயிட்டாரு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி போயிட்டார். நாங்க எப்படி இன்றைக்கு பார்க்கிறது? இன்றைக்கு தேவனை காண்பது நாங்க எப்படி காண்பது சொல்லுங்கன்றாங்க. இன்றைக்கு இருக்கிற உலகத்திலேயும் இதே பிரச்சனை தான். அந்த காலத்து உலகத்தில் விக்கிரகத்தை செய்து வைத்துக் கொண்டு இது எங்கள் தேவன் உங்க தேவன் எங்க காமினாங்க. இந்த காலத்து உலகத்தில் விஞ்ஞானத்திலையும் பலவிதமான டெக்னாலஜியிலும் முன்னேறின காலம். இப்போ ஆட்கள் வந்து அதை காமிச்சு எங்க தேவன் சொல்றது இல்லை. எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. தேவன் 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 நான் பார்த்ததையும் லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ணதையும் என் கண்ணால கண்டதையும் காதால கேட்டதையும் மட்டுமே தான் நான் நம்புவேன். தேவன் அப்படி எனக்கு நீ காண்பிக்க முடியாது. தேவன் எங்க இருக்கிறார்? இல்லையே, எனக்கு கொஞ்சம் காமி பார்க்கலாம். எங்க தேவன்? தேவன் இருக்கிறாரா அப்படின்றான். அதுதான் மனுஷன் இன்னைக்கு. எல்லா விஞ்ஞானத்தில் உயர்ந்து வளர்ந்து போயிட்டு இன்றைக்கு தேவனை நம்ப முடியவில்லை. அவன் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும் மட்டும் தான் நம்ப முடியுது. லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து தேவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சாதான் இவன் நம்புவான ஒழிய இல்ல நான் நம்ப மாட்டான். இவனுக்கு எப்படி தேவனை காண்பிக்கிறது? எடுப்போம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம். இன்றைக்கு இருக்கிற மனுஷனுக்கு தேவன் எனக்கு காண்பி, எங்க தேவன் என்று சொல்லுகிறானே, இந்த மனுஷனுக்கு எப்படி தேவனை காண்பிப்பது? 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. மறுபடியும் அதேதான். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், கவனிங்க, எதை கொண்டது எதோட சேர்க்கிறார் பாருங்க. இப்போ தேவனை யாரும் பார்த்ததில்லை, ஆனா நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இதை என்னுடைய பாஷையில சொல்றேன் பாருங்க. தேவனை ஒரு மனுஷனும் கண்டதில்லை, ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருந்தால் தேவன் நமக்குள் இருப்பார். இதை ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? இப்ப தேவனை பார்க்கணும்னா ஜனம் எங்க போக முடியும்? உங்களை தான் பார்க்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனை பார்க்கறதுக்கு இப்ப யாரை கொண்டு போய் நம்ம என்ன குளத்துக்கு மலைக்கு கொண்டு போய் குளத்துக்கு கொண்டு போய் காமிக்க முடியும்? நம்ம இங்க இருந்து 200-300 மைல் பிரயாணம் பண்ணி போய் பார்த்தா கிடைச்சிருமா? இல்ல இங்க இருந்து அடுத்த நாட்டுக்கு போய் பார்த்தா பாத்திர முடியுமா? புனித ஸ்தலங்களுக்கு போய் பார்த்தா தேவன் எங்கே இருக்கிறார் என்று மனுக்குலம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது. தேவன் இல்ல, நான் பார்க்கல, அதனால் அவர் இல்ல, நான் அவரை கண்டதில்லை, ஆகையால் அவரை நம்ப மாட்டேன் என்று உலகம் சொல்லுகிறது. எப்படி தேவனை காண்பிக்க போகிறோம்? அதற்கு தான் சபை இருக்கிறது. பரிசுத்த ஜாதி ஒன்றை எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஜாதியை பார்த்தா எல்லா ஜாதிக்கும் விளங்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அப்படி இருக்கணும் இந்த ஜாதி. ஹலோ, இருக்கிறீங்களாங்க? இருக்கிறதுலே இது வீக்கஸ்ட் மைனாரிட்டி, பலவீன ஜாதியா இருந்துச்சுன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற ஜாதிக்கு எப்படி வழங்க போகுது? இந்த ஜாதியை பார்த்து ஆஹா அற்புதமான தேவன் ஒருத்தர் இருக்காரு, வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் இருக்கிறாரியா, இந்த பாரியா பரிதாபமான அந்த கூட்டம் இருக்குது பாரு, சாப்பிட சோறு இல்லாம உடுக்க சட்டை இல்லாம தரித்திரத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் ஒன்னு இப்படிதான் அழைச்சிருக்கிறாரு, பிரியமானவனே இப்படியே வாழ்ந்து பரலோகத்துக்கு நீ போய் சேருன்னு அந்த கூட்டத்தை பாரியா தேவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கிடையாது. இந்த பரிசுத்த ஜாதி இருக்கிற நிலையை பார்த்தா அவனுக்கு புரியணும், அடே பெரிய வேலை ஒண்ணு இருக்குது, பெரிய தேவன் ஒருத்தர் எப்படி இருந்தான் பாரியா, இன்னைக்கு எப்படி இருக்கிறான், இப்படியே சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கவன பாரு இன்னைக்கு என்ன பண்றான்னு, ஒண்ணுத்துக்கு உதவாத இருந்தவன பாரு எப்படி இருக்கிறான்னு, வேலை இல்லாதவன் பாரு இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு, ஒண்ணு இல்லாம இருந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான். இதை பார்த்த உடனே, இந்த பரிசுத்த ஜாதியை பார்த்த உடனே அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறது வெறும் வாயில அறிவிக்கிறது இல்ல, நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கடனாளியா இருக்கிறவர் சொல்ல, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், எனக்கு கடன் இருக்குது, நான் அதை செய்து முடிக்கணும்ன்றார். அவர் பிரசங்கியார், நான் ஒரு பிரசங்கியார், நான் அந்த கடனை உணர்கிறேன், கடன்கார மாதிரி இருக்கிறேன், அதனாலதான் எங்க போனாலும் இங்க ஓடிடுறேன். செவ்வாய் புதன்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் திண்டுக்கல்ல பிரசங்கம் பண்றேன். ஓ டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன். அங்க இருந்து இங்கே ஓடிடுறேன், எனக்கு ஒரு கடன் இருக்கிறது, இந்த கடனை நான் செலுத்த வேணும், இங்க வந்து இதை பே பண்ணுங்க, இந்த சத்தியத்தை சொல்லணும்
ஆகையால் தான் எனக்கு ஒரு கடன் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலை போலவே கடனாளியா இருக்கிறேன் ஊழியத்துல. கர்த்தருடைய சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கிப்பதற்கு எனக்கு ஒரு கடன் இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், பெரிய குரூசேட் வைக்கிறோம், பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற மாதிரி கூட்டங்கள் வைக்கிறோம். ஏன்? ஒரு கடன் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் வாழுகிற இந்த காலத்திலே என்னுடைய சமுதாயம், என்னுடைய தலைமுறை இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இருக்கிற மூலை முடுக்குகள் எல்லாம், எல்லா கிராமங்களிலும், எல்லா பட்டி தொட்டிகளிலும், எந்த மூலை முடுக்குகளிலேயும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கடனை நான் உணர்கிறேன். அதுக்காக தான் உழைக்கிறேன், வேற எதுக்காக இல்ல. ஒரு ஊழியத்தை பில்டப் பண்றதுக்காக நான் செய்யல. ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியை பில்டப் பண்ணி எனக்கு இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஊழியம் கிடையாது. கடன் பட்டிருக்கிறேன், நான் கடனாளி. இதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இதுக்காகவே கிருபையை பெற்றிருக்கிறேன், இதுக்காகவே மெய்ப்பன் என்னும் ஊழியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அப்போஸ்தலனா வைக்கப்பட்டிருக்கிறார், அது போலவே கடன் பட்டிருக்கிறேன். ஊழியம் மினிஸ்ட்ரியை பில்டப் பண்றது இல்ல, கடனை செலுத்துகிறது. என்னுடைய கடனை தினந்தோறும் செலுத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரைக்கும் இந்த கடனை நான் செலுத்துவேன். அது ஊழியக்காரன். விசுவாசி என்ன? விசுவாசி கடன் பட்டிருக்கிறான். இவ்வளவு பெரிய அன்பை ருசி பார்த்து, இவ்வளவு பெரிய தேவனை அறிந்து, இவ்வளவு வாழ்க்கை மாற்றப்பட்டு, இவ்வளவு பெரிய காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவன் உள்ளம் நன்றியால் பொங்கி அவனை ஆராதிக்க வேண்டும், அது ஒரு கடன். இன்னொன்று, அவருடைய புண்ணியங்களை அவன் அறிவிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் கடனாளி. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, நான் கடனாளி. இந்த கடன் நல்ல கடன். இன்னைக்கு எப்படி மனுஷன் எவனும் தேவனை கண்டதில்லை, எப்படி காணப்போகிறான்? உங்களுக்குள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருந்தால் தேவன் உங்களில் நிலைத்திருக்கிறார். மனுஷன் உங்களை காணும் போது யாரை காண முடியும்? தேவனை. ஒரு பிரசங்கியார் இருந்தார் இந்த நம்ம ஊர்லயே, கொஞ்சம் இந்த கள்ளத்தனெல்லாம் பண்ணி இந்த கண்ணி போட்டு அந்த காலத்துல திருடுறது, செவுத்துல தொலை போட்டு உள்ள போய் திருடுறது, வழியில வழிப்பறி கொள்ள, இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டவர். அவர் அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்து பேர் போனவர் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு பிரசங்கியார் ஆயிட்டார். நான் பார்த்திருக்கிறேன். அடிக்கடி சில கதையெல்லாம் சொல்லுவார், வேடிக்கையா இருக்கும். ஒரு தடவை தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். ஏசு ஏசு ஏசுன்னு பிரசங்கம் வாடிக்கை பிரசங்கம் பண்றது ஒரு வாரமும். ஒருத்தன் பார்த்துட்டே கோபமா இருக்கு, என்ன சும்மா ஏசு ஏசு ஏசுன்னு சும்மா இருந்தாலும் மோனையில் நின்றுட்டு பேசிட்டு இருக்காரு, 4 பேர் நின்று கேட்டுட்டு இருக்காரு. நேரம் அவன் சட்டையை பிடிச்சான். சட்டை என்னையா சும்மா ஏசு 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 காமி ஏசுவேன். இவர் அவன் கையை பிடிச்சி கையை முதல்ல எடுனாரான். இயேசுவை காமினே, இந்த காமிக்கிறேன் எடுனாரான். எடுத்தானா? அப்ப சொன்னா இதுதான் ஏன் இயேசுனாரான். இந்நேரம் கையை வெட்டி போட்டிருப்பேன். இதுதான் இயேசு, வெட்ட முடியல. இதுதான் இயேசு, என மாறிட்டேன். கையை எடுன்னு உன்னை மெதுவா எடுக்க சொன்னேன், அதுதான் இயேசு, என்ன மாத்திட்டார் இயேசு. இப்படிப்பட்ட கள்ளனும், கண்ணி போட்டு திருடனும், வழிப்பெற கொள்ளக்காரனும், கொலை பண்றவனும், வெற்றவனுமா இருந்த என்ன இயேசு என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். இதுதான் இயேசுன்னாராம். ஹலோ, இருக்கிறீங்களா? அவன் இயேசுவை பார்த்தானா இல்லையா? கண்டிப்பா பார்த்திருப்பான் அன்னைக்கு. அடே இதுதான் இயேசு. இதைத்தான் உலகத்தில் அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம், புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். 1:18 இதோட கம்பேர் பண்ணிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18 இதோட கம்பேர் பண்றேன், அதோட முடிச்சிருவோம். யோவான் 1:18 ஒரு நிமிஷம் திருப்புங்க. ரெண்டும் யோவான் எழுதினது தான். இந்த ரெண்டுத்திலே ஒரு சின்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். யோவான் 1:18 அவர் சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அதே தான் சொல்றாரு. 2 வசனம் பாருங்க, ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் சேம். 1:18 1 யோவான் 4:12 சேம். இது எப்படி ஆரம்பிக்குது? 4:12 பிள்ளைகளே, 4:12 எப்படி ஆரம்பிக்குது? தேவனை ஒருபோதும் ஒருவனும் கண்டது இல்ல. இங்கேயும் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனா 2வது பகுதியில வித்தியாசம் இருக்குது. சுவிசேஷத்துல பார்ப்போம். 2வது பகுதியை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினாள். சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு? தேவனை ஒருத்தனும் கண்டதில்லைன்னு சொல்லிட்டு 2வது சென்டென்ஸ் என்ன சொல்றாரு? கண்டதில்லைனாலும் தன்னுடைய குமாரன் மூலமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். யார் மூலமா வெளிப்படுத்தினாரு? குமாரன் மூலமாக. ஆனா 1 யோவான் 4:12 சொல்றாரு, 2வது சென்டென்ஸ் மட்டும் மாத்திட்டார். முதல் சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 2வது சென்டென்ஸ் மட்டும் மாத்திட்டார். என்ன சொல்றார்? தேவன் ஒருபோது